ஸோ வெல்கம் பேக் டு வாங்க போறோம்னா, பாரத மகாசயாலுக்கு விக் விக்ஞாப்தி அப்படின்னு சொல்லிட்டு ரவிதேஜா சாரோட அடுத்த படம். ஸோ சாரி சாரி சவுண்ட் ஏத்த போய் ஏசிலப்பா. ஓகே. ஓகே. ஸோ அந்த படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் வரும்போது வெரி ஷார்ட் தான். 1 மினிட் 10 செகண்ட்ஸ் தான். ஸோ வாங்க பார்ப்போம். போஸ்டர் பார்க்க ஒரு என்டர்டெய்னர் அப்படின்ற ஒரு ஜோன்ல இருந்துச்சு. வாங்க பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. భక్త మహాశయులకు విజ్ఞప్తి. ఇవాళ 10:30 స్వామివారి కళ్యాణం. కళ్యాణ అనంతరం ప్రసాద వితరణ జరుగుతుంది. ఈ అనౌన్స్మెంట్ మనలో చాలా మంది చాలాసార్లు వినుంటాం. ఇప్పుడు నాకు ఇది ఎందుకు గుర్తొచ్చిందంటే, నా జీవితంలోని ఇద్దరు ఆడాళ్ళు నన్ను 2 ప్రశ్నలు అడిగారు. సమాధానం కోసం చాలా ఆలోచించాను. గూగుల్, ఏఐ, చాట్‌జీపీటీ, జెమినీ అన్నిటిని అడిగాను. మేబీ వాటికి పెళ్లి కాకపోవడం వల్ల నన్ను ఇంకా కన్ఫ్యూజ్ చేశాయి. అనుభవం ఉన్న మొగాలని, ముఖ్యంగా మొగుళ్ళని అడిగాను. ఆశ్చర్యపోయారే తప్ప ఆన్సర్ మాత్రం ఇవ్వలేకపోయారు. అలాంటి ప్రశ్నలు మిమ్మల్ని ఏ ఆడవాళ్ళు అడగకూడదని, పెళ్ళైన వాళ్ళకి నాలాంటి పరిస్థితి ఎదురవ్వకూడదని కోరుకుంటూ మీ ఈ రామసత్యనారాయణ చెప్పేది ఏంటంటే, భర్త మహాశైలకు విజ్ఞప్తి. ஓகே. பீம்ஸ் மியூசிக்கா? நல்லா இருந்துச்சு மியூசிக். அதான் அவர் தான் அப்படின்னு நெனச்சேன். அவர் தான் மியூசிக் நல்லா இருந்துச்சு. டைரக்டர் யாரு அப்படின்னு பார்க்கணும். எனக்கு பேர் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. ஒரு நிமிஷம் ஆட் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கிஷோர் திருமலா தானே? என்ன படம் பண்ணியிருக்காரு? ஓகே. எஸ் டைரக்டர் பவர். சித்ரலஹரி, ரெட்டு, ஆடவாளுக்கும் இது சர்வானந்த் படம் தானே இது? இந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சு. நல்லா இருந்துச்சு இந்த படம் ஆக்சுவலா. ஓகே, ஓகே. நல்ல ஒரு ஃபன்னான ஒரு படமா தான் இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு என்னன்னா, ரவி தேஜா சார் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்குங்க. ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல அவரோட படம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்றது வந்து எனக்கு கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. என்னடா! அப்படின்ற மாரி இருக்கு. பட் அதுக்குன்னு அவர் வந்து ஒரே மாரி படம் பண்றாருன்னும் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் புதுசு புதுசா ட்ரை பண்றாரு. இப்ப ஈகல்லாம் எனக்கு ஒர்க் ஆனுச்சு. அப்புறம் டக்குனு படம் பேர் ஞாபகம் வர மாட்டேது. பட் சில மாஸ் மாறத நான் பார்க்கல. ஆக்சுவலா ட்ரெய்லர் கூட பார்க்கல. நான் அப்போ ரொம்ப பிஸியா இருந்தேன். ரியாக்டும் பண்ண முடியல அதுக்கு. நான் அப்புறம் படமும் பார்க்கல இன்னும். பட் அதுவும் ஒர்க் ஆவலன்ற மாரி கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஐ ரியலி விஷ் திஸ் ஃபிலிம் வொர்க்ஸ் ஃபார் திஸ் மேன். ஏன்னா ஐ ரியலி லவ் தட் மேன். ரொம்ப பிடிக்கும் ரவி தேஜா சார். அது அவரோட எனக்கு தமாக்கா செம்மையா இருந்துச்சு. செம்ம படம் தமாக்கா. கில்லாடி ஓகே நல்லா இருந்துச்சு. பட் தமாக்கா வாஸ் அ பிளாஸ்ட் ப்ரோ. ரவி தேஜா வேற லெவல் ஜோன்ல இருந்தாரு. செம்ம பாட்டுங்க. செம்ம படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமாக்கா செம்மையா இருந்துச்சு எனக்கு. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம். நன்றி.